தனுஷை பொறுத்த வரைக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா ஒரு இயக்குனர் தான். அதே நேரம் அவர் வந்து ஒரு நம்பர் 1 இயக்குனர். அவர் ஒவ்வொரு படத்துக்கும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிய ஒரு முன்னணி இயக்குனர்லாம் கிடையாது. ஒரு டைரக்டராக ஒரு படம் எடுப்பார், அந்த படம் சுமாராக ஓடும். இன்னொரு படம் எடுப்பார், ஃப்ளாப் ஆகும். இன்னொரு படம் ஒரு வெற்றி அடையும். ஸோ இந்த மாதிரி தான் அவருடைய கரியர் கிராஃப்ட்ங்கிறது மேலும் கீழுமாக இருந்தது தான். இன்னும் சொல்லப்போனால் வெகு சில படங்கள் தான் அவருக்கு ஒரு பெருவெற்றியை கொடுத்தது. பல படங்கள் வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான படம் தான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைக்காத ஒரு இயக்குனர் வந்து சர்வைவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட கஸ்தூரி ராஜாவுடைய நிலைமையெல்லாம் அப்படி தான் இருந்தது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த ஹீரோவும் இவருக்கு வந்து கால்ஷீட் கொடுக்க முன்வராத நிலையில் தான் வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய மகனையே வச்சு துள்ளுவதோ இளமை படத்தை எடுத்தார். அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படம் ஓடலைன்னா நாங்கள் மூட்டை முடிச்ச கட்டிட்டு எங்கள் சொந்த ஊருக்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்கோம். வீட்டுக்கு கூட ஒரு 2-3 மாதம் வாடகை கொடுக்கல, அட்வான்ஸில் கழிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் ஓடலை அப்படின்னா அப்படியே லாரியில் எடுத்து வச்சுட்டு ஊரை பார்க்க கிளம்பிடுவோங்கிற அந்த ஸ்டேஜில் தான் கஸ்தூரி ராஜாவே இருந்தார். அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆவதற்கு முன்பு அவர் வந்து விசு கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விசு கிட்ட வந்து ஒருத்தர் உதவியாளராக இருக்கார் அப்படின்னா அவருக்கெல்லாம் என்ன சம்பளம் இருந்திருக்கும்? ரொம்ப பார்த்தீங்கன்னா குறைவான சம்பளம் தான். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஒரு கஷ்ட ஜீவனம் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னணியில் தனுஷெல்லாம் இருந்ததால் அவர் சொன்ன கதைங்கிறது நிச்சயமாக நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.